நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 26 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து தன் உயிரை ஈகம் செய்த பெருமதிப்பிற்குரிய எங்கள் ஐயா சங்கரலிங்கனார் அவருடைய நினைவு நாள் இன்று. அவருடைய கனவுப்படி நாடு இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயராக இருக்கிறது. ஆனால் தமிழருக்கும் இது சுடுகாடாக மாறி இருக்கிறது. மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று புரட்சி பாவலர் பாரதிதாசன் பாடுறார். இன்றைக்கி தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. பயிற்று மொழியாக, பண்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக, ஆட்சி மொழி, அதிகார மொழியாக, பேச்சு மொழியாக கூட இல்லாத நிலையில் எம் தாய்மொழி தமிழ் இருக்கிறது. இப்போ இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக துடிக்கிறோம். தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. அப்படி தாய்மொழியை மறந்து ஒரு தேசிய இனம் அழிந்து போவதை கண்முன்னே பார்த்து கொண்டு இருக்க முடியாதுங்கிறதுனால இந்த தமிழ் மீட்சி விட்டு தமிழர் எழுச்சி உற வேண்டும் என்று துடிக்கிறோம். எங்கள் ஐயாவுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் அவர் கொண்ட அந்த உயர கனவை, லட்சிய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உறுதியை ஏற்று அவருக்கு நாங்கள் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். மத்திய அரசு வந்து நீர் பங்கீட்டு ஒரு மசோதா கொண்டு வர போகிறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பொதுவான ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. இது நம்ம காவிரி பிரச்சனையை தீர்க்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி கொண்டு வர போகிறாங்க, அது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம மேலாண்மை வாரியம் புதுசாக கேட்கல. ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பின்படி இப்போ ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், நர்மதா ஆற்றிலிருந்து 4 மாநிலங்களும் நீரை பிரிச்சுக்கிறது. அப்போ அதே தான் நாங்களும் கேட்குறோம். புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கான நதிநீர் பங்கீடாக காவிரியை நம்ம கேட்குறோம். அதே மாதிரி நீங்கள் மேலாண்மை வாரியம் அமைச்சு எங்களுக்கு தீர்த்து விடுங்கன்னு கேட்குறோம். அப்போ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு, குறிப்பாக ஐயா மோடியினுடைய அரசு, அவர் மாநிலம் அந்த நர்மதா ஆற்றிலிருந்து நீரை பெறுதில்லை. அப்போ அது மாதிரி எங்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கும்போது நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்துட்டு திடீர்னு ஒரு 4 நாள் அவகாசம் கொடுத்து நெருக்கடி அழுத்தத்தை உச்சநீதிமன்றம் கொடுக்கும்போது டக்குன்னு திரும்ப பெறுவது முடியாதுன்னு சொல்கிறது தான் ஏற்புடையதா இல்லை. எடுத்த உடனே நாங்கள் 2007 இந்த காவிரி மேலாண்மை வாரியம்ங்கிற கருத்துருவாக்கம் வரும்போதே அப்போவே நீதிமன்றத்தில் தலையிட்டு நாங்கள் சட்டம் இயற்றி பார்த்துக்குறோம், எங்கள் நிர்வாகத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லியிருந்தால் இது பேச்சு கேட்டதில்லை. இவ்வளவு காலம் பேச விட்டுட்டு நடுவர் மன்றம் அமைச்சு அதன் மூலமாக பல தடவை சட்ட போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கான நீர் உரிமையை நாங்கள் பெற்று மேலாண் வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லி அதையே நீங்கள் கண்டுக்கிறதே இல்லைன்னு அழுத்தம் கொடுத்த பிறகு சொல்லுவது இது ஒரு அற்ப தேர்தல் லாபத்துக்காக, அரசியல் வெற்றிக்காக. இது கர்நாடக மாநிலத்தில் 2 கட்சிகளும் வலிமையாக இருக்கிறதுனால அந்த லாபத்துக்காக இந்த இன மக்களின், தமிழ் இன மக்களின் உரிமையை அவங்க புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்கிறத யதார்த்த உண்மை. அதை உணராமல் யாரும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுது, இந்த திட்டமிட்டு நம்மளை வஞ்சித்துட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரியுது. துறை இப்போ ஓபிஎஸ் இப்போ முதலமைச்சர் வச்ச துறை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்கனவே அவர் நிர்வகித்தவர் தானே. அவங்க சிறை சென்ற போதும் சரி, அது 2 முறை அவர் இந்த நிர்வாகத்தை முன்னெடுத்து செஞ்சுருக்காரு. இப்போ ஒரு 6 மாத காலம், ஒரு வருஷ காலத்துக்கு மேலே செஞ்சுருக்காரு. இப்போ அது மாதிரி இப்போ ஆளுநர் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. இப்போ இது தவிர்க்க முடியாதா இருக்குது. அதை நம்ம முழு மனதோடு வரவேற்கிறோம். ஏன்னா அதில் ஒன்றும் கருத்து இல்லை. நம்ம இதெல்லாம் கேட்டது தான். ஏன்னா யாராவது ஒருவர் அந்த நிர்வாகத்துக்கு, அந்த இடத்துக்கு வரணும். இல்லைன்னா யார்கிட்ட கோரிக்கை வச்சு போராடுறது, யார்கிட்ட ஒரு சிக்கல்னா அது யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல. அப்போ அதனால் இந்த ஆளுநர் ஐயா ஓ பன்னீர்செல்வத்தை முன்மொழிஞ்சிருப்பது, முதல்வருடைய பொறுப்புகளை அவரை ஏற்று நடத்துவார்னு சொல்வதை நாங்கள் வரவேற்கிறோம். திமுக தலைவர் கலைஞர் இந்த மாதிரி கவர்னர் இந்த மாதிரி கையெழுத்து போட்டு தான் எல்லாமே இந்த போர்ட்ஃபோலியோ மாற்றிருக்காங்க. அதான் அவங்க கேட்குறாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் கேட்டிருக்காங்க. அது அவருடைய கருத்து, அவருடைய எண்ணம், அவர் கேட்குறாரு. அப்போ எனக்கு அதில் எங்களுக்கு அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாருமே பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஏற்கிற உறுதிமொழிப்படி எல்லா அமைச்சர்களும் தலைவர்களும் இருக்கிறாங்களாங்கிற கேள்வி எழுப்புனா யார்கிட்டையும் பதில் இல்லை. இந்த இறையாண்மைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு உளமாற அப்படிலாம் உறுதி அளிக்கிறாங்களே. அப்போ மாநில கட்சிகள் கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமைக்காக தமிழர்கள் கொடுக்க முடியாத ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும்போது மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா, ஆனந்தகுமார், ரமேஷ் சந்தபால் இவங்கெல்லாம் ஏன் போனாங்க? அப்போ அது அந்த மாநில அமைச்சர்களாக, இந்திய நாட்டின் மொத்த மக்களுக்குமான அமைச்சர்களான அவங்க எடுத்துக்கிட்ட உறுதி பிரமாணத்துக்கு ஏற்ப இல்லை. இது எப்படி சொல்கிறது, ஒரு வளமையான, ஒரு வழக்கமான ஒரு சொல். முதல்வரினுடைய ஆலோசனைக்கு ஏற்ப இதை நாங்கள் செய்கிறோம். அவங்க இன்றைக்கி பேசுகிற மாதிரி, இயங்குகிற மாதிரி இருந்தால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்களோ அதன்படி நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கிறணும். அவங்க கையெழுத்து போட்டாங்களா, அவங்க சொன்னாங்களா, இதெல்லாம் தேவையற்றது நான் நினைக்கிறேன்.